ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேலியில் வந்து ஒரு ஷார்ட்கட் கீ பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் லெவல், அதாவது ஜூனியர் லெவல்லேருந்து சீனியர் அடுத்த ஸ்டேஜில் ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரிக்ஸ் தான். ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது யாருமே ஒர்க் பண்ணுறவங்க யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ட்ரிக்ஸை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஒரு அக்கௌண்ட்ஸில் சீனியர் லெவலில் ஜூனியர் லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு சீனியர் இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கும் வந்து அட்வான்ஸ் லெவலில் ஒரு சில விஷயம் டேலியில் தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து அவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஜூனியர் லெவலில் இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அதில் இதுவும் ஒரு ட்ரிக்ஸு, அது என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா டேலியில் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கால்குலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் எண்ணு கொடுத்து நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போது ஒரு என்ட்ரி போடுறோமே, இப்போ நான் வந்து கேஷ் வந்து பேங்க்கில் கேஷ் டெபாசிட் பண்ணுறேன். ஓகேங்களா, அப்போ இனிமேல் இப்போ பார்த்திங்கன்னா வந்து பேங்க்கில் நான் வந்து கேஷ் டெபாசிட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, எப்பவுமே கான்ட்ரா என்ட்ரி வந்து கேஷ் வித்ட்ரா பண்ணுறது, கேஷ் டெபாசிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த இன்டர் பேங்க் ட்ரான்சாக்ஷன்னா என்னென்னா, ஒரு கம்பெனினா 2-3 அக்கௌண்ட் இருக்கும். அப்போது ஒரு அக்கௌண்ட்டில் இப்போ ஐசிசி அக்கௌண்ட் இருக்கும், எஸ்பிஐ அக்கௌண்ட்டுமே 2 அக்கௌண்ட் இருக்க வச்சுங்களேன். எஸ்பிஐலேருந்து ஐசிசி மாற்றுறதோ இல்லை ஐசிசிலேருந்து எஸ்பிஐ மாற்றுறதோ, இது எல்லாமே ஒரே கம்பெனிகளுக்கு டிஃப்ரெண்ட் பேங்க் அக்கௌண்ட். அப்போது அந்த பேமெண்ட்டு ரிசிப்ட் என்ட்ரி எல்லாமே கான்ட்ராவில் தான் வரும். நம்ம வந்து கஸ்டமர்கிட்டேருந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணால் ரிசிப்ட் என்ட்ரியும், கஸ்டமர்கிட்ட ரிசீவ் பண்ண ரிசிப்ட் என்ட்ரி சப்ளையர் பே பண்ணும்போது பேமெண்ட் என்ட்ரியில் போடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர் பேங்க் ட்ரான்சாக்ஷன், பேங்க் டு பேங்க்கு, அதாவது பேங்க்கில் கேஷ் டெபாசிட் பண்ணும்போது இல்லை கேஷ் வித்ட்ரா பண்ணும்போது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரா தான் வரும். கான்ட்ராவோட ஷார்ட்கட் கீ பார்த்திங்கன்னா F4. ஓகேங்களா, இப்போது நான் வந்து பேங்க்கில் போய் கேஷ் டெபாசிட் பண்ணுறேன். ஐசிஐசிஐ பேங்க் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து கேஷ் நான் டெபாசிட் பண்ணுறேன். இப்போது ரெண்டுமே பார்த்திங்கன்னா என்கிட்ட கேஷ் வந்து இல்லை. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணேன்னா 1000 ருபீஸ் நான் வந்து கேஷில் பேங்க்கில் கொடுக்கும்போதே 1000 ருபீஸ் நெகட்டிவ்லேயும் 1000 ருபீஸ் பேங்க்லேயும் வந்து டெபிட் பேலன்ஸு, 1000 வந்து கேஷில் கிரெடிட் பேலன்ஸ் ஆகும். இதுக்கு மீனிங் என்னென்னா, பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா அசட் வந்து இது வந்து கரண்ட் அசட். ஓகேங்களா, இந்த பேங்க் வந்து கரண்ட் அசட்டு, கேஷ் அப்படி தான். ஆனால் நம்மக்கிட்ட கையில் கேஷ் இருந்து நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணோன்னா நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. நம்மக்கிட்ட 0 பேலன்ஸ் கேஷ் இருக்குது, ஆனால் பேங்க்கில் டெபாசிட் பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் பேலன்ஸ் தான் காமிக்கும். ஸோ அதனால தான் இங்கே நமக்கு ரெட் கலரில் நெகட்டிவ் பேலன்ஸ் வருது. இப்போது இந்த இடத்துல நான் வந்து ஒரு டினாமினேஷன் மாதிரி போட்டு நான் டெபாசிட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், கண்ட்ரோலு என். ஓகேங்களா, இதுதான் கால்குலேட்டருக்கான ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் என். இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு 250 ப்ளஸ் ஒரு 300, சும்மா ஒரு கால்குலேஷனை போட்டு காட்டுறோம். 300 ப்ளஸ் ஒரு 500 ப்ளஸ் 250 ப்ளஸ் 102 ப்ளஸ் 303 ப்ளஸ் 999.50 ப்ளஸ் 22.90. ஸோ இதெல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா, போடும்போது நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது, 2727.40 பைசே. ஓகேங்களா, இதை நம்ம இப்போ போட்டோமா, இதை தான் வந்து இந்த கண்ட்ரோல் எண்ணை போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ அந்த அமௌண்ட் அப்படியே டைப் பண்ணுவோம், 2727.40 பைசா. இப்படி தான் நம்ம போட்டு என்ட்ரி பண்ணுவோம். ஆனால் நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை, 0 வச்சுங்களா, நான் வந்து கண்ட்ரோல் எண்ணுக்கு பதிலாக இந்த இடத்துல, அதாவது நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுவீங்களா இந்த இடத்துல கேஷ், இப்போ வந்து லெஜர் க்ரியேட் பண்ணால் Alt C கொடுத்து க்ரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஸ்டாக் ஐட்டம்னால அப்படி தான், மேலே இங்கே லெஜர்னால அப்படி தான் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே கேஷ் இருக்கா, கால்குலேட்டர் இந்த இடத்துல அமௌண்ட்டுன்ற இடத்துல வச்சு Alt C கொடுக்கணும். கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே இங்கே கீழே வந்துச்சா. இப்போது நான் வேறு டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டாக போடுறேன், வந்து 100 ப்ளஸ் 200 ப்ளஸ் 300 ப்ளஸ் 500 ப்ளஸ் 799 ப்ளஸ் 999 ப்ளஸ் 1.99 ப்ளஸ் 2.95 ப்ளஸ் 450, ஏதோ ஒன்று சும்மா நான் போடுறேன், 333 ப்ளஸ் 222 ப்ளஸ் 1.25. ஸோ இதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணிட்டு இப்போ நான் போடுறேன். இங்கே பார்த்தீங்களா,
நம்ம ஃபஸ்ட்டு வந்து கால்குலேட்டரில் கண்ட்ரோல் என்னு கொடுத்து நம்ம ஒரு அமௌண்ட்டாக ஆட் பண்ணி அதை எடுத்து நம்ம இங்கே நோட் பண்ணோம். ஓகேங்களா? ஆனால் நான் சொல்கிற மெத்தட் ஷார்ட்கட்க்கு இது வந்து ஸ்மார்ட் ஒர்க் மாதிரி. இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஆல்ட்டு சியை இந்த இடத்துல வச்சு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த கால்குலேட்டர் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஆல்ட்டு சி, இப்போ இந்த அமௌண்ட் வந்துச்சுல, இந்த அமௌண்ட்லேருந்து நான் வந்து ஒரு 200 ஆர் சம்திங் அமௌண்ட் வந்து நான் லெஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 3909 ரூபா 19 பைசா இருக்கு இல்லையா? இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸ் ஒரு 200 லெஸ் பண்ணுறேன். லெஸ் பண்ணால் 3709.19 வரும். ஓகேங்களா? ஸோ அதே இடத்துல ஆல்ட்டு சி வைக்கிறேன். ஆல்ட்டு சி கொடுத்துட்டு இது கூட ஒரு 10,000 ருபீஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் போட்டு 10,000 ருபீஸ் போட்டுனா 13,000 வந்துச்சா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேலியோட கால்குலேட்டர் ட்ரிக்ஸு. ஓகேங்களா? இது வந்து நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஜூனியர் லெவலில் இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஒர்க் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆனால் சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்காமலாம் நான் இதெல்லாம் கற்றுக்கல. அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் ரொம்ப நாள் வந்து எனக்கு கேட்குறதுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நம்ம இவங்ககிட்ட கேட்கலாமா? எனக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகுனா, அந்த அக்கௌண்ட் ஃபைனலைசேஷன் பண்ணும்போது இதே மாதிரி நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, பேக் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அப்போ பேக் ஒர்க் பண்ணும்போது எனக்கு புரியவே புரியாது. ஏன்னா அவங்க வந்து ஸ்பீடாக ஒர்க் பண்ணும்போது நான் அவங்க கையை பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் அவங்ககிட்ட கேட்கவும் முடியாது. கேட்டால் அவங்க ஒர்க் பண்ணுற டென்ஷனில் ஏதாவது சொல்கிறேன். நானும் ரொம்ப கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவேன். அந்த டைம் நான் கேட்கல. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் கேட்டேன் இது மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் எப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் மேக்ஸிமம் நான் ஒரு 6 மந்த்து கழித்து தான் நான் இதை கேட்டேனே. அவங்க ஆனால் சொன்னாங்க. ஓகேங்களா? அது தவிர வேறு கம்பெனிலேருந்து நான் ஜூனியர் லெவல் ஓரளவுக்கு வந்து இண்டிபெண்ட்டாக ஹேண்டில் பண்ணும்போது வேறு கம்பெனி போய் நிறைய இடத்துல டவுட்டு கேட்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு மேலே இருந்தவங்க இக்னோர் பண்ணாங்க. அதாவது நான் ஒரு டவுட்டு கேட்குறேன்னு வச்சுன்னா அந்த வேலையை என்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இல்லைனா நான் ஒரு டவுட்டு கேட்குறேன்னா அதை வந்து எனக்கு புரியாத மாதிரி சுத்த விட்டு சொல்லுவாங்க. அது எனக்கு புரியவே புரியாது. ஸோ இப்படிலாம் வந்து நிறைய விஷயம் பண்ணாங்க. ஆனால் பிகினிங்கில் நான் ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணேன். ஓகேங்களா? அங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் ஓரளவுக்கு என்னோடய நாலேஜை நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். அங்கே எனக்கு நிறைய வந்து நாலேஜ் வந்து கிடச்சிது. நிறைய பேருக்கு அந்தளவுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் அதை தவிர வெளியே வந்த எல்லா கம்பெனிலையுமே வந்து என்கிட்டேருந்து தான் மற்றவங்க வந்து லேர்ன் பண்ணாங்களே தவிர மற்றவங்ககிட்டேருந்து நான் லேர்ன் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை. மீன்ஸ் ஏன்னா எனக்கு மேலே வந்து சீனியர் இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டால் எனக்கு அந்த அளவு டவுட்டு கிளியர் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் ஆடிட்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண இல்லையா, அவங்ககிட்டே யார்கிட்டயாச்சும் கேட்டு தான் கால் பண்ணி கேட்பேன். அப்பயும் அவங்க டவுட்லாம் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் நான் வந்து லேர்ன் பண்ணது. அப்படி தான் வந்து கற்றுக்கிட்டது. அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கால்குலேட்டர் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சீனியர் லெவலில் இருக்கவங்களுக்கு கூட ஒரு 90 இல்லை 80% பேருக்கு தெரியும். ஒரு 20% சீனியர் லெவலில் இருக்கவங்களுக்குமே தெரியாது. ஓகேங்களா? அந்த ஒரு ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதை தவிர டேலியில் நம்ம இன்னும் வந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்க ஷார்ட்கட் கீஸ், ஏன்னா நம்ம ஷார்ட்கட் கீயும் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எனக்கு. நமக்கு ஏன்னா ஒரு ஒர்க் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஷார்ட்கட் கீயை வச்சு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு போகலாம். அதனால் நானும் வந்து ஒரு ஷார்ட்கட் கீயை பற்றியுமே வந்து தனித்தனி வீடியோவாக போடுறேன். ஏன்னா அது வந்து சும்மா நம்ம எப்படி சொல்கிறது, அந்த ரீல்ஸு இல்லை அந்த ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு போகலாம். ஆனால் இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து வீடியோவே போடுறேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். இல்லை டேலியில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸு இதோட கொஞ்சம் அட்வான்ஸாக ஏதாவது தெரியணும், கற்றுக்கணும், இல்லை ஏதாவது தெரிஞ்சுக்கணும் டவுட் இருக்குனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதை விட அது ஒரு வீடியோவே நான் மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா அந்த கமெண்ட் டவுட்டு கேட்குறீங்க. அந்த டவுட்டு கேட்கும்போது நான் கமெண்ட்டில் உங்களுக்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த கமெண்ட்டை வந்து எல்லாருமே படிக்க மாட்டாங்க இல்லையா? இப்போ நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் படிப்பேன். அந்த கமெண்ட்டில் இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 430 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க வச்சுங்களேன். அவங்க ஒருத்தரும் போய் அந்த கமெண்ட்லாம் படிக்க மாட்டாங்க. ஸோ இதே வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த 400 பேரும் பார்க்கலாம், ஒரு 10 பேராச்சும் அந்த வீடியோ பார்க்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். அந்த டவுட் நான் என்னன்றதை ரிப்ளைவாக வீடியோவில் கன்வெர்ட் பண்ணி போடுறேன். இது மாதிரி டேலி ரிலேட்டட் டேலி ப்ளஸ் ஜிஎஸ்டி, டிடிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் பிஎஃப் இது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து 1 by 1 போட்டுட்ருக்கோம். லாஸ்ட்டாக வந்து நம்ம பிஎஃப்பில் வந்து டிடிஎஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அது என்ன செக்ஷனு 94Q அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோமா. அதுக்கப்புறம் 94J போடலாம்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அது போடுவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து எத்தனை டைப் ஆஃப் வித்ராவல் இருக்குது, ஃபார்ம் 31 அட்வான்ஸ் வித்ராவல் எத்தனை டைப் இருக்குதுன்னு போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்தது வந்து பிஎஃப்ல பார்த்திங்கன்னா நம்ம 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். டேலி, ஜிஎஸ்டி, டிடிஎஸ் இது எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இல்லைனா எனக்கு தெரியாத விஷயம் நான் என்னோடய ஆஃபீஸில் ஒரு சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன், சீனியர் அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன். ஸோ என்னோட மேனேஜர் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இல்லை ஆடிட்டர் ஆஃபீஸ் என்னோடய கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஆடிட்டர் அவங்கக்கிட்ட கேட்டு கூட என்னோடய டவுட் நான் கிளியர் பண்ணிவிட்டு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.